வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. சோழனுக்கு அவசரமாக ஒரு சவாரி வந்திருக்குன்னு ஓனர் கூப்பிட அவர் போயிடுறாரு. நிலாவுக்கு சேரனை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு. அண்ணே, நீங்கள் ஓகேவா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நடந்த விஷயத்தில் எங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்கு. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஃபீல் பண்ணால் கூட தப்பு இல்லை. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறீங்கல்ல, அது உங்களை இன்னும் கஷ்டப்படுத்துன்னு அப்படின்னு நிலா சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அது திரும்ப திரும்ப இப்படி நடக்குது பாரு, அதான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற சேரனே ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருக்காரு. இப்ப எதுக்கு எனக்கு கவலைப்படுறதுனே தெரியல. கல்யாணம் நின்று போச்சேன்னு கவலைப்படுறதா, இல்ல சந்தாவை நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல கல்யாணத்துக்குன்னு இவ்வளவு செலவு பண்ணி அந்த பணமெல்லாம் வீணா போச்சேன்னு கவலைப்படுறதா, இதுல எனக்கு எதுவுமே புரியலப்பாங்கிறாரு அவரு. அண்ணே, முதல் ரெண்டுக்கு கூட நீ கவலைப்படு, ஆனா செலவை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாதன்னு, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் அதுவும் விஷயந்தாண்டா, எல்லாத்த விட அதுவும் பெரிய விஷயந்தாண்டான்ற மாதிரி பார்க்க, அண்ணே எனக்கு புரியுதுன்னு, கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு நீ இப்படியே இருந்துடாதுன்னு, அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, நிலாவும் நம்பிக்கையாக சிரிக்கிறாங்க. என்னமோ போங்கடா அப்படின்னு விரக்தியை பார்த்துட்டு இருக்காரு சேரன். நேற்று நடந்ததை யாருமே எதிர்பார்க்கல. அவங்க சும்மா கையை வீசிட்டு வந்திருந்தா கூட எப்படியாவது தடுத்து கல்யாணத்தை நடத்தி இருக்கலாம். துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு வந்து பயமுறுத்திட்டாங்க. அதுக்கு நீ எல்லாமே முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லைன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாண்ணே, இத்தனை பிரச்சனைக்கு நடுப்புறமும் சந்தா அவங்க அண்ணாட்ட சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. தப்பா எதுவும் நடக்காது, நீங்க தைரியமா இருங்கன்னு உங்களை சரி பண்றதுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்க. அதை நினைச்சாச்சும் நீங்க கொஞ்சம் நார்மல் ஆகுங்கன்னு அப்படின்னு நிலா சொல்ல, புரியுதுப்பாங்கிறாரு சேரன். என்ன நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மொபைல்ல பாக்குறவர், ஐயோ டைம் 9 ஆயிடுச்சுடா, நான் சைட்டுக்கு போகணும், என்ஜினியர் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணே, இவ்வளவு சீக்கிரம் போமாட்டியேன்னு பாண்டி கொஞ்சம் பயத்தோட கேட்க, இல்லடா என்ஜினியர் வர்றாரு, அவர் வரும்போது நாங்க இருக்கணும்ல, அதான். அப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன், நீங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கங்கப்பா, நான் வர்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் திரும்ப அண்ணன்னு கூப்பிடுறாரு. பாண்டி திரும்பி ஆன்னு பாக்குறாரு. பேக்கெல்லாம் எதுவும் எடுக்காம போறியன்னு அப்படின்னு கேட்க, கையை பார்த்துட்டு, ஆமா இல்ல மறந்துட்டேன், சட்டையை மாற்றணும், நான் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ரூம் பக்கம் திரும்ப, சரின்னு என்ன தலையாட்டுறாரு பாண்டி. போகிற சேரனை 3 பேரும் கவலையோடு பார்த்துட்டு இருக்காங்க. நிலா கிச்சனுக்கு போக அடுத்து என்ன பண்றதுன்னு பாண்டியும் அப்படியே நிக்கிறாரு. சட்டையை மாத்திட்டு வர சேரன், சரிடா அப்ப நான் கிளம்புறேன்னு கையை மடிச்சு விட்டுக்கிட்டே சொல்றாரு. அண்ணே இருனே, நானும் உன் கூட வர்றேங்கிறாரு பாண்டி. எதுக்குடான்னு கேட்க, வரேன் இருனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளர போக இவர் கையில பைய பிடிச்சிக்கிட்டு, டேய் பாண்டி டைம் ஆகுது சீக்கிரம் வாடா அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருக்க. அண்ணே சாப்பாடு அப்படின்னு நிலா ஒயர் பேக்கை கொண்டு வந்து நீட்டுறாங்க. ஓ மறந்துட்டேன் நான், நிலா கிட்ட இருந்த பைய வாங்கிக்கிறாரு. தேங்க்ஸ் பண்ணவர் சொல்லிட்டு இருக்க இவர் ஷர்ட் மாத்திக்கிட்டு, அண்ணே போலான்னேங்கிறாரு. போலாண்டா அப்படின்னு சேரன்னு சொல்ல 2 பேரும் போறாங்க. அவரு சட்டை பட்டனை போட்டுக்கிட்டு வண்டி சாவி எடுக்க, பாண்டி நீங்களும் கூட போறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. ஆமாங்க, அண்ணன் தனியா போனா ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாரும் அண்ணனை நிறுத்தி கல்யாணம் நின்னு போச்சான்னு துக்கம் விசாரிப்பாங்க, அதான் கூட போயிட்டு வரேங்கிறாரு அவரு. கரெக்டா யோசிச்சிருக்கீங்க பாண்டி, நீங்க கூட்டிட்டு போங்கன்றாங்க நிலா. சரிங்க நான் வர்றேன்னு கிளம்புறாரு அவரு. பாண்டி அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. உங்களுக்கு சாப்பாடுங்கிறாங்க நிலா. வந்து சாப்பிட்டுக்கிறேங்கன்னு சொல்ல, சரி பாண்டிங்கிறாங்க. சரிங்க வரேங்க, சரிடா வரேன்டா அப்படின்னு பல்லவன் கிட்டையும் நிலா கிட்டையும் சொல்லிட்டு பாண்டியும் கிளம்புறாரு. வெளியே வந்த சேரன் சைக்கிளை பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. பாண்டி வந்து அண்ணனை பார்த்துக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி, அண்ணே வாண்ணே உட்காருனேங்கிறாரு. அவரும் பாண்டிக்கிட்ட திரும்பி, டேய் இப்ப நீ கொண்டு வந்து விட்டுருவ, சாயந்தரம் நான் எப்படிடா வருவேன்னு கேக்குறாரு. நீ எனக்கு ஃபோன் பண்ணுன்னு, நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேங்கிறாரு சேரன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஃபோன் பண்ணா நான் வந்துருவேன், வாண்ணே போலான்னு பாண்டி கூப்பிட, சரின்னு வந்து உட்கார்றாரு அவரு. வண்டி போயிட்டுருக்கு. சோழன் காரை ஓட்டிகிட்ருக்க, டைமும் போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டில் ஒரு பையனும் பின்னாடி ஒரு கேர்ள் ஒரு பாய் அப்புறம் பாய்ஸ்னு உட்காந்துருக்காங்க. சோழன் அந்த பொண்ணை கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. அவங்க கொஞ்சம் நர்வஸாக தெரியுறாங்க, கொஞ்சம் யோசனையாகவே பார்க்குறாரு. லாஸ்ட் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்க அந்த லேடி பக்கத்தில் உட்காந்துருந்தவர், என்ன ஸ்வேதா பயப்படுறியான்னு கேட்குறாரு. ரொம்ப பயமாக இருக்கு ரமேஷ் அப்படின்னு சொல்ல, பயப்படாத பாத்துக்கலாங்கிறாரு அவரு. வீட்டுல விஷயம் தெரிஞ்சா கோவப்படுவாங்க தான், ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த ரமேஷ் சொல்ல,
வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப ஒரு மாதிரியா இருக்குன்னு அந்த பொண்ணு ஸ்வேதா சொல்ல, சோழன் அப்பப்ப கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்காரு. மொத்தம் இவர் இல்லாம 4 பேர் இருக்காங்க வண்டியில. அப்போ ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கவரு, நீ என்னம்மா இப்படி சொல்ற, நல்லா யோசிச்சு சொல்லு, பிடிக்கலன்னா இப்பவே வண்டியை திருப்பிடலாங்கிறாரு அவரு. உடனே அந்த பொண்ணு, பிடிக்கலன்னு சொன்னேன்னா பயமா இருக்குன்னு தானே சொல்றேன். வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் தைரியமா தான் இருந்துச்சு. இப்ப என்ன அங்க தேடுறாங்களா, நான் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது பயமா இருக்குன்றாங்க அவங்க. நான் வேற யார்கிட்ட சொல்லி புலம்ப முடியும்? ரமேஷ் கிட்ட தானே சொல்ல முடியும். அதுக்குன்னு உடனே என்ன வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க படபடக்க, சரி சரி விடு, அவன் ஏதோ நல்ல எண்ணத்துல தானே கேட்டான், அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுறேன்னு ரமேஷ் கேட்க, போங்க அப்படின்னு சின்ன கோவத்தோட வெளியே பார்த்துட்டு இருக்காங்க ஸ்வேதா. சேரனுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு மண்டைக்குள்ள பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம வாய மூடிட்டு இருக்கிறது தான் நல்லதுன்னு அமைதியா போறாரு. வீட்டுல மாட்டிக்கிட்டா என்ன ரமேஷ் பண்றதுன்னு ஸ்வேதா கேட்க, அப்படியெல்லாம் மாட்ட மாட்டோண்டிங்கிறாரு அவரு. எப்படி சொல்றேன்னு ஸ்வேதா கேட்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதனாலதான் கிளம்புறேன்னு வீட்டுல சொல்லிட்டா வந்த, இல்ல இல்ல அப்புறம் எப்படி அவங்களுக்கு உண்மையில சந்தேகம் வரப்போகுது அப்படின்னு ரமேஷ் கேட்க, சோழன் ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சுட்டே வண்டி ஓட்டுறாரு. நீ பயப்படாம இரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கல்யாணம் முடிஞ்சிடும், அப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரமேஷ் சொல்ல, சரின்னு ஸ்வேதா தலையாட்டுறாங்க. வீட்டை விட்டு தான் ஓடி வந்திருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு பிளான் போடுறாங்களா? அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு சோழன். நாங்க இருக்கோம்ல ஸ்வேதா, அப்புறம் எதுக்கு பயப்படுற? கல்யாணத்தை முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்துருக்க பையன் சொல்ல, ஸ்வேதா சரின்னு தலையாட்டுறாங்க. டேய் மாலை வாங்கணும்லடா அப்படின்னு லாஸ்டா உட்கார்ந்துருக்கவர் சொல்ல, ஆமாண்டா அதை மறந்துட்டோம் பாரு, வேற என்ன வாங்கணும்னு கேட்குறாரு ஃப்ரண்ட் சீட்ல இருக்கவர். பூ, அப்புறம் டேய் கல்யாணம் பண்ண தாலி வேணுமேடாங்கிறாரு அவரு. நம்ம தாலி என்ன வாங்கலையேடா அப்படின்னு அந்த லாஸ்ட் பர்சன் கேட்க, டேய் அதெல்லாம் ஐயர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருடா, அவர்கிட்ட காசு கொடுத்தாச்சு, தாலி பிரச்சனை இல்லை, ஆனா பூ பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வர சொன்னாருன்னு ரமேஷ் சொல்றாரு. எப்ப சொல்றான் பாருடா அப்படின்னு லாஸ்ட்ல உட்கார்ந்துருக்கவர் சொல்ல, மாலை வாங்கும்போது வாங்கிக்கலாம்னு நினைச்சேன்டா அப்படிங்கிறாரு ரமேஷ். ப்ரோ இங்க மாலை பழம் எல்லாம் கிடைக்கும்ல, அங்க நிறுத்துங்கன்றாரு பக்கத்துல இருக்கவரு. நிறுத்த முடியுமான்னு கேட்க, நிறுத்துறேன் ப்ரோங்கிறாரு சோழன். சோழன் அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, பார்த்தா காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க, இவங்க கல்யாணம் பண்ண போறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டுறாரு. இங்க பாண்டி அவரோட 2 வீலர் ஓட்ட பின்னாடி உட்கார்ந்துருக்க சேரன், டேய் நான் சைக்கிள்லயே வந்திருப்பேன் இல்லடா, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன டிராப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சேரன் கேட்க, பரவாயில்லண்ணே அப்படின்னு அவர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. சரி சாயங்காலம் என்னைய கூட்டிட்டு போக நீ ஒன்னும் வர வேண்டாம், நானே வந்துக்கிறேன்றாரு அவரு. எப்படி நடந்து வருவியா? கால் பண்ண, நானே வரேன். தனியா வந்தான்னு வையே, கல்யாணம் நின்னதை பத்தி எவனாவது கேட்பான், நான் உன் கூட வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டி வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரத்துல ஒருத்தர் ஒரு கடை பக்கத்துல நிக்கிறாரு. பாண்டியன் சேரனும் வர்றதை பார்த்துட்டு கையை காமிச்சு, சேரா வண்டியை நிறுத்துப்பாங்கிறாரு. சேரன் வண்டியில இருந்து இறங்கி, அண்ணே அப்படிங்க. என்னப்பா கல்யாணம் நின்று போச்சாமே, பத்திரிக்கையெல்லாம் வச்சு அழைச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சேரன் கூனி குறுகி போய் நிற்கிறாரு. பாண்டியன் டென்ஷனா பார்த்துட்டு இருக்க, எனக்கு வேலை இருந்ததுனால வர முடியலப்பா, உன் கல்யாண சாப்பாடை மிஸ் பண்ணிட்டேனேப்பா, ஆனா கல்யாணமே நடக்கலையாமே, என்னப்பா நடந்துச்சுன்னு அவரு ரொம்ப பொறுப்பா கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு கல்யாண சாப்பாடு வேணும்னா நானே காசு தர்றேன், ஏதாவது ஒரு கடையில உட்காந்து தலைவாழை இலை போட்டு நல்லா சாப்பிடுங்க, வண்டியை நிறுத்தி கல்யாணம் நின்றுச்சான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாண்டி கொஞ்சம் சுறுசுறுன்னு சொல்ல, ஒரு அக்கறையில தானேப்பா கேட்டேங்கிறாரு அவரு. இது அக்கறையா? போயிடுங்க, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேங்கிறாரு பாண்டி. டேய் சும்மா இருடா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நீ வண்டியில ஏறுனேங்கிறாரு அவரு கொஞ்சம் கோபமாவே. சேரன் நொந்து போய் வண்டியில ஏற அவர் அப்பதான் கடை பக்கம் திரும்புறாரு. பாண்டி அவர் ஒரு முறை முறைச்சிட்டு வண்டி எடுக்கிறாரு. அப்போ எதிரில 2 லேடிஸ் வந்துட்டு இருக்காங்க. பசங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு லேடி கேட்க, ஆமா காணிட்டு இருக்காங்க இன்னொரு லேடி. இவங்க 2 பேரும் வண்டியில வந்துகிட்டு இருக்க நிமிந்து பார்த்துட்டு, ஏய் அது சேரன் தானே அப்படின்னு சொல்ல, அந்த லேடிய நின்று ஆன பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் நின்று அடுத்த நாளே வெளியே வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, எல்லாம் தைரியம் தாங்கிறாங்க இன்னொரு லேடி. சேரா சேரா நில்லுப்பா நில்லுப்பான்னு அந்த ப்ளூ சாரி லேடி சொல்ல, பாண்டி வண்டியை நிறுத்தவே இல்லை. என்ன நிக்காம போறானுங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த லேடி கேட்க, அந்த இளிச்சுவாய் சேரன் இப்ப வண்டி ஓட்டுறது பாண்டி, அதனால நீங்க சொன்னபடி எல்லாம் வண்டி நிக்காது, என்னவா இருக்கும்னு அந்த லேடி கேட்க, தெரியல காண்றாங்க இன்னொரு லேடி. சரிவா போலாம் அப்படின்னு போறாங்க அந்த 2 பேரும். இன்னொரு ரோட்ல வந்துட்டு இருக்க கரெக்டா எதிரில் வந்து ஒருத்தர் வண்டியை நிறுத்துறாரு.
அப்போ எதிரில் வந்தவர், சோழனுக்கு கல்யாணம் ஆனதும் உன் வீட்டு ராசி மாறிடும்னு நினைச்சேன், இப்படி விடாம துரத்துதே உங்களை, ஒருவேளை உனக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லையோ அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க பாண்டி அவரை ஒரு முறை மறிச்சிட்டு கொஞ்சம் வண்டியை நகர்த்தி போய்கிட்டே இருக்காரு. என்னப்பா சேரா, கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம் அப்படின்னு போறவங்களோட முதுக பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. இப்படி சில பல இடையூறுகளை தாண்டி பாண்டி சைட்ல கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. இறங்குற சேரன், டேய் பாண்டி, இதுக்காக தான் நீ என்னை கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னியான்னு கேக்குறாரு. பேசுறவங்க பேசிக்கிட்டு தாண்டா இருப்பாங்க, அதுக்காக தினமும் சின்ன பையனை ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுற மாதிரி என்ன விடுவியா? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லடா, கேட்டு கேட்டு பழகி போனது தானே. இதோ பாரு, நீ எனக்காக உன் வேலையை விட்டுட்டு என்ன கொண்டு வந்து விடணும், கூட்டிட்டு போகணும்னு அப்படிலாம் நினைக்காத, வேலையை பாரு, பார்த்து போயிட்டு வாங்குறாரு சேரன். பாண்டி எதுவும் சொல்லாம ரொம்பவே வருத்தத்தோட வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. பாண்டி அந்த ரோடு போய் மறையிற வரையிலும் சேரன் நின்று பார்த்துட்டு சைட்டுக்குள்ள போறாரு. அப்போ நிலாவோட ஃப்ரெண்டு நிலா வீட்டுக்கு வர்றாங்க. அங்கிள், நிலா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. நிலாவா, அவ உள்ளதான் இருக்காங்கிறாரு நடேசன். ஆமா, நீ யாருன்னு கேட்க, நான் அவளோட ஃப்ரெண்டு திவ்யா அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவ உள்ளதான் இருக்கா, உள்ளர போ அப்படிங்கிறாரு நடேசன். அப்படின்னு தலையாட்டிட்டு உள்ளர போறாங்க. இது யாரு புது ஃப்ரெண்டுன்னு யோசிக்கிறவரு, சரி என்னன்னு பாப்போம் அப்படின்னு அவரும் வீட்டுக்குள்ள வர்றாரு. நிலா ஹால்ல ஒரு சேர்ல உட்காந்துட்டு லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளர வந்த திவ்யா நிலான்னு கூப்பிட, ஏய் திவ்யா வா, வந்து உட்காரு அப்படின்னு நிலா எழுந்து அவங்களுக்கு உட்கார்றதுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. அப்படின்னு திவ்யா வந்து உட்கார, எப்படி இருக்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்ற திவ்யா, நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. அப்போ நடேசன் உள்ளர வர, அங்கிள் இது திவ்யா, என் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நிலா, இப்பதாம்மா அறிமுகமானோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு, எப்போ உட்கார இடத்துல போய் உட்கார பாத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற நிலா, காஃபி எடுத்துட்டு வரேன் இருன்னு சொல்லி கிச்சனுக்கு போறாங்க. திவ்யாவும் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காடுறாங்க. அப்போ நடேசன் மட்டும் அங்க இருக்க, அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அங்கிள்னு திவ்யா கேக்குறாங்க. நான் லாரி சர்வீஸ் வச்சுருந்தேம்மா, இப்போ எல்லா லாரியையும் விற்றுட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படின்னு அவர் சொல்ல, சூப்பர் அங்கிள் அப்படின்னு திவ்யா சொல்ல லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நிலா காஃபி எடுத்துட்டு வந்து, இந்தாங்க அங்கிள் அப்படின்னு நீட்ட, காஃபியா அப்படின்னு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாரு. அடுத்து திவ்யா பக்கத்துல போய் திவ்யான்னு சொல்ல அவங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாங்க. அவங்களும் சேரை இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்னு கேக்குறாங்க. அங்கிள் அவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, லாரி சர்வீஸ் வச்சிருந்தாராமே அப்படின்னு திவ்யா கேட்க, ஆமா ஆமா 3 லாரி வச்சிருந்தாரு அப்படின்னு நிலா சொல்ல, காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு பெருமையா ஆமான்னு தலையாட்டுற நடேசன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வடை போண்டா அப்படி ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு எழுந்திருக்க போறாரு. அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், வெயில் என்ன டிகிரி அடிக்குது இப்போ, வீணா எதுக்கு அலையிறீங்க, பரவாயில்ல வேண்டாம் உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல, பரவாயில்லம்மா இங்கே தானேம்மா இருக்கு கடை, நான் போயிட்டு வந்துடுறேன்னு எழுந்திருக்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம் அங்கிள்னு நிலா சொல்ல, வேணாமா, சரி அப்படின்னு அவரு உட்காந்துடுறாரு. அப்புறம் சேரன் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு ஆர்வமா நடேசன் கேட்கிறாரு. பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று டிசைன் பண்ணணுமா அப்படின்னு நிலா சொல்ல, பாருறா அப்படின்னு கேட்கிறாரு நடேசன். இன்னும் நான் கிளையண்ட்டை மீட் பண்ணல, ஆனா என்ஜினியர் கிட்ட நான் சில ஐடியாஸ் மட்டும் சொன்னேன், அவரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல, சூப்பர் மணியே அப்படின்னு சந்தோஷமா பாராட்டுறாரு அவரு. நிலாவும் மைல்டான சிரிப்போட, இப்ப தனியா கம்பெனி வேற ஆரம்பிச்சிருக்கோம்ல, இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாவே இதையே எடுக்கலான்னு இருக்கோம், அதை பத்தி பேசதான் திவ்யா வந்திருக்கா அப்படின்னு நிலா சொல்ல, திவ்யாவும் நடேசனை பார்த்து மைல்டா சிரிக்கிறாங்க. ஓ சூப்பர்மா, ஆமா அந்த இடம் எத்தனை சென்ட்டுமான்னு கேட்குறாரு நடேசன். நிலா அந்த நோட் பேட் எடுத்து பார்த்துட்டு 2500 ஸ்கொயர் ஃபீட் அங்கிள்ங்கிறாங்க. அடேங்கப்பா, 2500 சதுர அடியா, பெரிய இடமா இருக்கே அப்படின்னு அவரு சொல்ல, நிலாவும் ஆமான்றாங்க. ஆமா நீ அப்ப அங்கதான் போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, இல்ல இங்கே இருந்தே டிசைன் பண்ணி கொடுத்தா போதும், என்ஜினியர் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு நிலா சொல்ல, பாத்தியாம்மா, முன்னாடிலாம் நாங்க வீடு கட்டணும்னா முதல்ல மேஸ்திரியை தான் கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் என்ஜினியரே உள்ளர வருவாரு, இப்ப பாருங்க ஆர்கிடெக்ட் நீங்க தான் முதல்ல டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் தான் என்ஜினியர் உள்ளர வர்றாரு அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு போக, ஆமா அங்கிள்னு பாக்குறாங்க நிலா. இந்த செங்கல் சிமெண்ட்டை பத்தி படிக்கிறதுக்கு தான் 4 வருஷம் படிச்சீங்களாக்கும் அப்படின்னு நடேசன் கேட்க, நிலா அவரை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு, செங்கல் சிமெண்ட்டை பற்றிலாம் நாங்கள் படிக்க மாட்டோம் அங்கிள் அப்படின்னு சொல்ல, அப்போ வேற எதை தான் படிப்பீங்கன்ற மாதிரி பார்க்குறாரு அவரு. அதாவது அதை எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிற நிலா, சிம்பிளாக சொல்லணும்னா 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே எப்படி அழகான மாடி வீடு கட்டுறதுன்னு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம்,
அப்படின்னு நிலா சொல்ல 400 ஸ்கொயர் ஃபீட்ல மாடி வீடா எப்படிமா அப்படின்னு அதிர்ச்சியும் ஆச்சரியமா கேட்குறாரு நடேசன். அதெல்லாம் சூப்பரா கட்டலாங்கிறாங்க நிலா. அதான் அதுக்கு தான் 4 வருஷம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நடேசன் சொல்ல ஆமான்னு சிரிக்கிறாங்க நிலா. அவரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க பாக்கெட்ல இருக்க மொபைல் வைப்ரேட் ஆக சொல்லுடான்னு காதில் எடுத்து வச்சுட்டு வெளியே போறாரு நடேசன். உங்க மாமனார் ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்காரு நிலா அப்படின்னு திவ்யா கேட்க ஆமாங்கிறாங்க நிலா. சரி திவ்யா அப்படிங்கிற நிலா ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு சபா அப்படின்னு உள்ளர வந்துகிட்டே நடேசன் அதுன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றவரு அவங்க 2 பேரையும் பாக்குறாரு. 2 பேரும் அவரை நிமிந்து பார்க்க இப்ப டீ டைம் இல்லம்மா, அதான் டீ கடையில் எங்க ஆளை காணோன்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்கடா வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா திவ்யா 2 பேருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் லேப்டாப்பை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க நடேசன் ரொம்பவே சுவாரஸ்யமான காட்சியை பார்க்குற மாதிரி கன்னத்துக்கு கையை முட்டு கொடுத்து ஆன்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அவங்க சுத்தி நிறைய இடம் விட்டு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் முற்றம் வச்சு இந்த ட்ரெடிஷ்னலா இருக்கணும்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கூட நேற்று அனுப்பிச்சேன்ல அப்படின்னு நிலா திவ்யாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் ஏதோ காட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுதுங்க இந்த பிள்ளைங்க, வெறும் பேப்பர் எடுக்குதுங்க, லேப்டாப் எடுக்குதுங்க, கீழே வைக்குதுங்க, ஏதோ வரையுதுங்க, பேசுதுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு நடேசன். கண்ணை கூட இமைக்காம நடேசன் அவங்க பண்றதையே பார்த்துட்டு இருக்காரு. இங்க சோழன் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போனதும் ப்ரோ கடை அங்க இருக்கு பாருங்கன்னு சொல்ல அப்படிங்கிறாரு முன்னாடி சீட்ல இருக்கவரு. சோழன் வண்டியை ஒரு ஓரமா நிறுத்த ரமேஷ் இறங்க போக ஃப்ரண்ட் சீட்ல இருக்கவரு இருடா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. லாஸ்ட் சீட்ல இருக்கவரு இறங்கி போறாரு. இப்ப ரமேஷும் ஸ்வேதாவும் மட்டும்தான் இருக்காங்க. சோழன் டிரைவிங் சீட்ல இருக்காரு. ஸ்வேதா ஒரே டென்ஷன் அங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்க. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண போறீங்களான்னு சோழன் கேக்குறாரு. ஆமா ப்ரோ லவ் மேரேஜ்ங்கிறாரு ரமேஷ். ஓ நீங்க தான் மாப்பிள்ள இல்ல அப்படின்னு சோழன் கேட்க ஆமா ப்ரோங்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேட்க ப்ரோ நாங்கள் மாஸ்டர்ஸே முடிக்க போகிறோம் ப்ரோ அப்படின்னு ரமேஷ் சொல்ல அப்போ 21 வயசு ஆயிடுச்சு இல்லைங்கிறாரு சோழன். அதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு தலையாட்டுற ஸ்வேதா எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல நாங்கள் யூஜிலேருந்தே லவ் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு ரமேஷ் சொல்ல ஓ சூப்பர் பா அப்படிங்கிற சோழன் கண்ணாடி வழியா ஸ்வேதாவை பார்த்துட்டு ஆனால் ஏன் இவங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க, 2 பேரும் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஸ்வேதா ஒரு பார்வை பார்த்துட்டு பிடிச்சிதான் ப்ரோ கல்யாணம் பண்ண போகிறோம், ஆனால் கல்யாணம் பண்ண போகிற விஷயம் வீட்டில் தெரிஞ்சு அவங்க இங்கே வந்துருவாங்களோன்னு அவ ரொம்ப பயப்படுறா அப்படின்றாரு ரமேஷ். நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி பார்த்தீங்களா அப்படின்னு சோழன் கேட்க பேசினோம் ப்ரோ ஆனால் அவங்க ஒத்துக்கலங்கிறாரு ரமேஷ். சோழன் அவங்கள திரும்பி பார்க்க காதலிக்கிறோன்னு சொன்னதும் உடனே இவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரமேஷ் வருத்தத்தோட சொல்ல இந்த பேரண்ட்ஸுக்கு இதே வேலை இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல உம்முன்னு தலையாட்டுறாரு அவரு. எப்போ பார்த்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னோ தெரியல. பொண்ணு ஒரு பையனை பிடிக்குதுன்னு சொல்லிட்டா போதும் உடனே அவங்க ஆப்போசிட்டா ஒருத்தனை பார்த்து இவன் தான் உனக்கு கரெக்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுவாங்க. வெரி வெரி பேட் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ரமேஷன் ஸ்வேதாவும் சிரிப்போட பார்க்குறாங்க. 2 பேரில் யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணதுன்னு அவர் கேட்க நான் தான் ப்ரோங்கிறாரு ரமேஷ். உடனே சோழனும் சிரிச்சுட்டு அதானே பொண்ணுங்க என்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல உடனே தன் கட்சிக்கு ஒரு ஆள் கிடைச்ச சந்தோஷத்தில் அதானேங்கிறாரு ரமேஷ். என்னடா கூட்டணி சேர்க்கிறியான்ற மாதிரி ஸ்வேதா பார்க்குறாங்க. பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலன்னா அப்போ உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சோழன் கேட்க இல்லை ப்ரோ எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல, வசதியான பொண்ணுன்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்றாரு ரமேஷ். ஓ உங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லையோ அப்படின்னு சோழன் கேட்க ஆமாம் ப்ரோங்கிறாரு ரமேஷ். என்ன சோழன் நீங்கள் ஏதோ சாகசம்லாம் பண்ணுவீங்க, சந்தாவை கூட்டிட்டு வருவீங்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்கள் இங்கே காதல் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் வசதியான பொண்ணுங்களை தான் பையன்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சோழன் சொல்ல அப்படிலாம் இல்லை ப்ரோ எங்களோட இது ட்ரூ லவ்ங்கிறாரு ரமேஷ். இல்லை நான் அப்படிலாம் இல்லை, தப்பாலாம் எதுவும் சொல்லலை, நானும் உங்களை மாதிரி தான் பேரண்ட்ஸ் எல்லாம் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணோம். என் ஒய்ஃப் அவங்க ரொம்ப பெரிய வசதி, அவங்க
அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனா இப்ப அவ பேரண்ட்ஸ் கூட எல்லாம் கான்டாக்ட்லயே இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, அப்போ உங்களுக்கு எங்களோட நிலைமை நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரமேஷ் ஆர்வமா கேட்க, புரியுது புரியுதுங்கிறாரு சோழன். நல்லாவே புரியுது. ஆமா, டிராப் பெருமாள் கோவில்னு போட்டிருந்தது, அங்கதான் கல்யாணமானு கேட்கிறாரு சோழன். ஆமா ப்ரோ, அங்கதாங்கிறாரு ரமேஷ். அதுக்குள்ள கீழே இறங்கி போன 2 ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு பெரிய பெரிய கவரை பிடிச்சிட்டு வந்து உட்கார்றாங்க. எல்லாம் வாங்கிட்டீங்களாடான்னு ரமேஷ் கேட்க, எல்லாம் வாங்கியாச்சுங்கிறாங்க 2 பேரும். சோழனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஆமா கோவில் எல்லாம் பேசிட்டீங்களன்னு கேட்கிறாரு. பேசிட்டோம் ப்ரோ, அங்க எல்லாமே ரெடியா தான் இருக்குன்றாரு ரமேஷ். சரி நான் ஒரு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்க, டேய் இவரும் என்னைய மாதிரியே லவ் மேரேஜ் தானாண்டா, வீட்டில் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரமேஷ் சொல்ல, ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துருக்க பையன், அப்படியா அப்ப ப்ரோவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு என்ன ப்ரோ அப்படின்னு சோழனை இழுத்து உள்ளர விடுறாரு அந்த பையன். பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சோழனும் தாராள மனசோட சொல்ல, எல்லாருமே சிரிப்போட பாக்குறாங்க. சரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண வேணாமா அப்படின்னு சோழன் கேட்க, கோவில்ல தானே ப்ரோ கல்யாணம் பண்றோம், அப்ப அது சட்டப்படியான கல்யாணம் தானே அப்படின்னு ரமேஷ் கேக்குறாரு. கரெக்ட் தான், ஆனா கையோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருங்க, கல்யாணம் முடிஞ்சதும் கோவில்ல சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதை வச்சு மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர பார்த்துட்டு, ப்ரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே ப்ரோங்கிறாரு. ஐயோ இத்தனை பிரச்சனை இருக்கான்னு ஸ்வேதா பாக்குறாங்க. சரி விடுங்க, எனக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வாலண்டியரா வந்து சோழன் வண்டியில ஏற, சரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோன்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு ரமேஷ். சேரன் சைட்ல வந்து அமைதியா உட்காந்துடுறாரு. அவரால் எந்த வேலையும் செய்யவும் முடியல, எதையும் கவனிக்கவும் முடியல. அவர் மனசு ஃபுல்லா சந்தா தான் நிறைஞ்சிருக்காங்க. அவங்கள பார்த்தது, அவங்க இவங்க வீட்டுக்கு வந்தது, சந்தாவும் அவரும் சைட்ல பேசிக்கிட்டது, சந்தா கண்ணீரோட நான் பீகாருக்கு போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னது, அடுத்த சைட்ல தடுமாறி விழப்போன சந்தாவை இவர் கையில் தாங்கி பிடிச்சது, அங்கே ஆரம்பிச்சு கல்யாண மேடையில் வந்து 2 பேரும் உட்கார்ந்துருந்தது, 2 பேரும் கையில மாலையோட கண்கள்ல காதலோட பாத்துக்கிட்டது, சந்தோஷ சிரிப்புல மலர்ந்து பார்த்துட்டு இருக்குது, மாலையை போட்டுக்கிறதுன்னு ஒவ்வொன்னையா அவர் மனசுல நினைச்சு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. பேக்ரவுண்ட்ல அவருக்காக ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. இது நிழலா அப்படின்னு ஓடிட்டு இருக்கதும் கடைசியா காப்பர் மண்ட வடக்கன் வந்து அவங்களை இழுத்துட்டு போனதும் முன்னாடி அடிச்சு சாத்துனதும் ஒரு மைண்ட்ல வருது. இது நிழலா இருந்தால் இருளில் கரைவேன்னு பாட்டு வரிகள் ஓடிட்டு இருக்க ரொம்பவே வருத்தத்தோட தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு அவரு. இங்க சோழனோட வண்டி கோவிலுக்குள்ள வருது. கோவில் முன்னாடி சோழன் வண்டியை நிறுத்த 4 பேரும் இறங்கி போக சோழனும் கூட போறாரு. உள்ளர இருந்து ஐயர் வர வணக்கம் சாமின்றாரு ரமேஷ். எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன், மாலையெல்லாம் அப்படின்னு அவரு கேட்க, இதோ வாங்கியாச்சு சாமி, வாங்கிட்டோம் சாமின்னு காட்டுறாங்க, கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு அவரு. சரி வாங்க உள்ளர வாங்கன்னு அவரு கூப்பிட, வாங்க போலான்னு எல்லாரும் வர்றாங்க. சோழனும் செருப்பு கழட்டி விட்டுட்டு அவங்க பின்னாடியே போறாரு. சேரன் அப்படியே அசையாம சில மாதிரி உட்கார்ந்துருக்க, அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு 2-3 பேர் வர்றாங்க. அவருக்கு காதலியே விழல, மறுபடியும் அண்ணன்னு கூப்பிட டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு என்னன்னு கேக்குறாரு. மேல ரூஃப் அடிக்க ஆள் வேணும்னு கூட்டிட்டு வர சொன்னீங்களேன்னு, கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு அவரு வந்தவர் சொல்லு. என்னது அப்படின்னு புரியாம கேக்குறாரு சேரன். சென்ட்ரிங் வேலைக்கு ஆள் வேணும் கூட்டிட்டு வான்னு சொன்னீங்களேன்னு அப்படின்னு அவரு சொல்ல, நான் கேட்டேனாங்கிறாரு சேரன். ஆமாண்ணே, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி இருந்தீங்களே அப்படின்னு அவரு சொல்ல, சொன்னேன் நான் சேரன் கேக்குறாரு. ஆமாண்ணே அப்படின்னு வந்தவர் சொல்ல, சரி நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு அவரு. சரிண்ணே அப்படிங்கிறவரு வாப்பான்னு கூட்டிட்டு மேல போறாரு. சேரன் மறுபடியும் அப்படியே அசையாம உட்கார்ந்துடுறாரு. சேரன் வருத்தப்பட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. சோழன் எதுக்கு அந்த பார்ட்டிங்களை கூட்டிட்டு போனாருன்னு தெரியல சவாரியா. அவர் பேசுற பேச்சுக்கும் அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் காதலர்கள் கல்யாண சங்கம்னு ஒன்று நடத்தி அதுல தாராளமா சர்வீஸ் பண்ணலாம், நல்ல பிசினஸா கூட இருக்கும். நாளைய ப்ரோமோவில் ஸ்வேதாவை தேடிக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்க ஒரு 2-3 கார்ல வந்து நிக்கிறாங்க. டேய் அங்க பாருடா அப்படின்னு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருந்தவர் சொல்ல, ஐயோ சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு ரமேஷ் கழுத்துல இருந்த மாலையை கழட்டி வச்சுட்டு ஓட பாக்குறாரு. ரமேஷ் அப்படின்னு ஸ்வேதா கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய்னு ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட அவர் ஓடி போய் காம்பவுண்ட் ஏறி குதிக்கிறாரு. டேய் தம்பி டேய்னு சோழனும் கூப்பிட்டு இருக்காரு. உனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா நீ இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு கோவிலுக்கு வந்திருக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க. ஸ்வேதா மாலையும் கழுத்துமா நின்னுட்டு இருக்காங்க. சோழன் யார சொல்றாருன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. நம்பளையா அப்படின்னு சோழன் அதிர்ச்சியோட பாக்குறவரு, சோழா மாட்டுனடா அப்படின்னு பயங்கர பயத்தோட பாக்குறாரு. அட என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு, சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? யாருப்பா அது சோழனை மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணது? என்ன புதுசா கதை சொல்றீங்க?
எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருக்கு. சேரன் பயங்கர வருத்தத்தில் இருக்க, நாங்கள் பூரா பயங்கர குழப்பத்தில் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்னென்னு வர்ற எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எல்லார் மாதிரியும் நானும் மண்டையை பிச்சுட்டு தான் இருக்கணும் போல இருக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.